if y equal to sin of m into sin inverse of x prove thatனு கொடுத்துருக்காங்க. இந்த prove that கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். நம்ம வந்து லெப்னிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை prove that வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து எழுதலாம். ஸோ கிவன் வந்து நமக்கு y is equal to sin of m into sin inverse of x. இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன். இப்போ இதை ஒரு தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால y1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு எழுதுகிறோம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுல் டேர்மையும் நான் இப்போ ஹைலைட் பண்ணுறல டேர்ம், இந்த ஃபுல் டேர்மையும் ஒரு எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாக கன்சிடர் பண்ணால் என்னவாகும், காஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும், எம் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு காஸ் எக்ஸு. பட் எக்ஸ் வந்து வெறும் எக்ஸ் கிடையாது, எம் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ திருப்பி நான் அதை எடுத்து அந்த எம் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்து திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா, எம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மொத்த டேர்மையும் ஒரு எக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ காஸ் எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு நிறைய டேர்ம் இருக்கிறதுனால அது திருப்பி எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எம் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இது மொத்தமாக சேர்த்து எழுத போகிறோம். y1 ஈக்குவல் டு இந்த இங்கே இருக்கிற எம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ எம் இன்டூ காஸ், இது ஆங்கிளில் இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஆங்கிளில் இருக்குது, அதனால் அந்த எம்மை நான் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் திங் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், என்னோட டேர்ம் வந்து இந்த சைடு வந்துடும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ y1 ஈக்குவல் டு எம் இன்டூ காஸ் ஆஃப் m இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை இப்படியே வச்சு என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் m இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ காசுன்னு இருந்தது வந்து எனக்கு இப்போ காஸ் ஸ்கொயராக மாறிடுச்சு. பட் என்னோட கொஸ்டினில் வந்து காசுன்ற டேர்ம் கிடையாது, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைனுன்னு இருக்குது கொஸ்டினில். இப்போ நான் சைனாக இருந்தால் அதை ஒய்ன்னு எழுதிக்கலாம்ல. ஸோ கொஸ்டின் வந்து எனக்கு சைனில் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எம் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதே மாதிரி இருந்தால் நான் அதை ஒய்ன்னு மாற்றலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸை என்ன பண்ணலான்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், நம்ம ஐடென்டிட்டி ஃபார்முலா இதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், காஸ் ஸ்கொயரை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இன்டூ இந்த எம் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் ஒரு தீட்டானே அதை கன்சிடர் பண்ணோம், அதை என்னன்னே நம்ம பார்க்கக்கூடாது, ப்ராக்கெட்டில் இருக்கிறது சம் தீட்டா. ஸோ இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வந்துருச்சு. சைன் ஸ்கொயருன்றதை நம்ம வந்து சைன் இந்த டேர்ம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள், நம்ம கிவன் வேல்யூ எழுதியிருக்கோமா, இதுதான் நம்மளோட சைன் டேர்ம். இது சைன் டேர்ம் அப்படின்னா ஈக்குவல் டு ஒய். அப்போ சைன் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா ஒய் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ நான் இப்போ இங்கே எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா எம் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த பக்கம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ y1 ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் அழகாக அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், இப்போ ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் இருக்கிற டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரெண்டு பக்கம் இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஸோ ஃபர்ஸ்ட் பக்கம் இருக்கிறது ரெண்டு டேர்ம் இருக்குது நமக்கு. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு y1 ஸ்கொயரை பண்ணும்போது 2y1 இன்ட்டு y2
ப்ளஸ் y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இந்த பக்கம் m ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. திருப்பி ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2y1 இன்ட்டு y2. அடுத்த டேர்ம் மைனஸ் 2xy1 ஸ்கொயர். இந்த பக்கம் இருக்கிற டேர்ம் m ஸ்கொயர், அங்கேயும் மைனஸ், மைனஸ் m ஸ்கொயர் 2m ஸ்கொயர்னு வருது, மைனஸ் 2m ஸ்கொயர் y1. இப்போ பார்த்தா எல்லா டேர்ம்லேயுமே எனக்கு y1 இருக்குது, ஸோ அண்ட் 2வும் இருக்குது. ஸோ டிவைட் த ஹோல் ஈக்குவேஷன் பை 2y1. அப்போ நமக்கு என்ன மீதி வரும்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2 மைனஸ் 2x. இதில் ஒரு சாரி 2 வராது, இதில் ஒரு y1 போயிடும். ஸோ எக்ஸ் y1 இந்த டேர்ம் உள்ளே கொண்டு வரோம். ஸோ ப்ளஸ் எம் ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0. 2y1 போயிடுச்சு. ஸோ எல்லா டேர்ம்லேயுமே 2y1 போயிடுச்சு. இதுதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா என்னோட ப்ரூவ் தட்டில் வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லெப்னிட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெப்னிட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் பை லெப்னிட்ஸ் ஃபார்முலா ஆர் லெப்னிட்ஸ் ரூல். ஸோ இந்த இடத்துல நம்ம லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2ன்றத yn ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதணும். நம்ம லெப்னிட்ஸ் ரூலுன்றதே இதுதான். நம்ம n இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ இதோட அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? இப்போ நம்ம வெறும் ஃபஸ்ட்டு டேர்முக்கு தான் எழுதுகிறோம். ப்ளஸ் என்னோட அடுத்த டேர்ம் nc1 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 2x இன்ட்டு yn ப்ளஸ் 2ன்றது yn ப்ளஸ் 1 ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் அடுத்த டேர்ம் எழுதும்போது ப்ளஸ் nc2 இன்ட்டு மைனஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 இன்ட்டு n ப்ளஸ் 1லேருந்து n மாறிடும். இப்போ இந்த ஃபுல் டேர்மும் சேர்ந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்னு காட்டுறதுக்காக நான் இந்த ப்ராக்கெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை தான் நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் டேர்ம் பாருங்கள், மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எழுதியாச்சு. ஸோ அகைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் இன்ட்டு y1. அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் இன்ட்டு ஒய், ஒரு n இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ n ப்ளஸ் 1. அடுத்த டேர்ம் nc1 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, yn ப்ளஸ் 1 ரெடியூஸ் ஆச்சுன்னா yn. அடுத்த டேர்ம் எனக்கு இருக்கா அப்படின்னா 1 வந்துருச்சு இங்கேயே. ஸோ திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 0 ஆயிடும். ஸோ 0 ஆகிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டேர்மோட க்ளோஸ் பண்ணிப்போம். இது செகண்ட் டேர்மோட எக்ஸ்பேன்ஷன். தேர்ட் டேர்ம் ப்ளஸ் எம் ஸ்கொயர். இங்கே நமக்கு எக்ஸ்பேன்ஷனே இல்லை, ஏன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது yn. ஸோ y2வை n ப்ளஸ் 2ன்னு எழுதணும், 1ஐ n ப்ளஸ் 1ன்னு எழுதணும். இது 0, ஸோ n ப்ளஸ் 0ன்றது n தான், ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு yn ப்ளஸ் 2. அடுத்த டேர்ம் nc1. nc1ன்றது n தான் நமக்கு. அண்ட் இங்கே மைனஸ் 2x இருக்குது. மைனஸ் 2nx இன்ட்டு yn ப்ளஸ் 1. அடுத்த டேர்ம் nc2. nc2ன்றது n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல், தட் இஸ் 2. ஸோ வெளியில் ஏற்கனவே ஒரு பக்கத்தில் மைனஸ் 2 இருக்குது. nc2 வந்து n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 இன்ட்டு yn. ஃபஸ்ட்டு டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் டேர்மு மைனஸ் x இன்ட்டு yn ப்ளஸ் 1. அடுத்த டேர்முக்கும் மைனஸ் nc1ன்றது n தான், ஸோ n இன்ட்டு yn. லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் m ஸ்கொயர் yn ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ பவர் சேமாக இருக்கிறதெல்லாம் நம்ம சேமாக எழுதணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம்.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதா இருந்தால் என்ன வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு டேர்மில் தான் n + 2 இருக்குது. அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது n + 1ன்றது எனக்கு 2 இடத்துல இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த டேர்ம்லேயே இருக்குது. எனக்கு n + 1 தான் இருக்குது. இந்த டேர்ம்லேயும் எனக்கு n + 1 தான் இருக்குது. ஸோ அந்த 2 டேர்மையும் நான் கிளப் பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் காமனாக இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸ் இருக்குது, n + 1 இருக்குது. இந்த 2 டேர்மையும் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் டேர்மில் 2n, செகண்ட் டேர்மில் +1 அப்படின்னு இருக்கு. இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே yn டேர்ம் தான். ஸோ சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு yn மைனஸ் n yn ப்ளஸ் m ஸ்கொயர் yn ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அப்படியே இருக்க போகுது. yn plus 2 minus x into yn plus 1 into 2n plus 1 minus இப்போ நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ n ஸ்கொயர் yn ஒரு டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் n yn அடுத்த டேர்ம் மைனஸ் n yn அடுத்த டேர்ம் ப்ளஸ் m ஸ்கொயர் yn ஈக்குவல் டு 0. மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல். ஸோ நெக்ஸ்ட்டு எழுதும்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அப்படியே தான் இருக்கும். n + 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு yn ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. இங்கே எனக்கு yn காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் எழுதிக்கிறேன். ஸோ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட்டு. இதில் ஒருவேளை நான் மைனஸை முன்னாடி எடுத்தேன் அப்படின்னா n ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வரும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண பாருங்கள், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணி இந்த சம்மை இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் லெப்னிட்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நமக்கு கிவன் வந்து ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. y ஈக்குவல் டு a cos of log x ப்ளஸ் b sin of log x. இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன். இது வந்து ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும் பை யூஸிங் லெப்னிட்ஸ் ரூல். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். முதல்ல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y1 a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். இப்போ இந்த உள்ள இருக்கிற டேர்ம் வந்து லாக் எக்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா எக்ஸ்ன்னு பார்க்கணும். சம் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ நீங்கள் எக்ஸ்ன்னே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் ஏ சைன் அது வந்து எக்ஸு. ஸோ லாக் எக்ஸ். செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறதே எப்படி பார்க்குறீங்கன்னா ஏ காஸ் எக்ஸ்ன்னு பார்க்குறீங்க. எக்ஸ்ன்ற டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டேன். பட் எக்ஸ்ன்ற இடத்துல லாக் எக்ஸ் இருக்கிறதுனால அந்த லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் 1/x ப்ளஸ் பி சைன் எக்ஸ். இந்த பாக்ஸில் இருக்கிறத எக்ஸ்ன்னு பாருங்க. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. எக்ஸோட பிளேஸில் லாக் எக்ஸ் இருக்குது. லாக் எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x. இப்போ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஏ சைன் ஆஃப் log x by x plus b of cos of log x whole thing by x. இந்த பக்கம் y1. ரெண்டு டினாமினேட்டர்லையும் x இருக்கிறதுனால x-ஐ காமனாக நம்மளால் எழுத முடியும். ஸோ y1 equal to minus a sin of log x plus b cos of log x whole thing divided by x. இப்போ இந்த x-ஐ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ x y1 equal to minus a into sin of log x plus b into cos of log x. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு. திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு 2 டேர்ம் இருக்கு.
ஸோ ஒரு டேர்ம் யூவாகவும் ஒரு டேர்மை வின்னு எடுத்துக்கிறோம். நம்ம யூவி அப்படின்னு எடுக்கணும். அண்ட் இங்கே வந்து இது எக்ஸ், இந்த நான் ரெட் கலரில் பாக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்ன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, ஸோ யூவினா எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்2 ப்ளஸ் ஒய்1 அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த பக்கம் மைனஸ் ஏ அப்படியே இருக்கும். சைன் எக்ஸ், அந்த நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறது எக்ஸ்ன்னு பார்க்கணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு, பட் எக்ஸோட பிளேஸில் லாக் எக்ஸ் இருக்கிறதுனால 1/x. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அடுத்தது பி அப்படியே இருக்கும். காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு அண்ட் எக்ஸோட பிளேஸில் லாக் எக்ஸ், அது 1/x. இப்போ ரெண்டுமே மைனஸ், நான் மைனஸை காமனாக எடுக்கிறேன். a cos of log x plus b sin of log x, ரெண்டுத்துக்குமே ஹோல் பை எக்ஸ் இருக்கிறதுனால ஹோல் திங் பை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். இந்த பக்கம் xy2 plus y1. இப்போ நான் என்னோட எக்ஸை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் இன்டூ என்னோட டேர்மில் வந்து என்ன வரும்னா எக்ஸு இன்டூ ஏற்கனவே இருக்கிற எக்ஸ் ஒய்2 ப்ளஸ் ஒய்1. இந்த பக்கம் மைனஸ் வெளியில் இருக்கு. ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம் வந்து நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். கிவன் ஒய் தான் ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ்ன்றது நம்மளோட ஒய் கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல நான் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். இங்கே எக்ஸை உள்ளே கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய்2, அடுத்த டேர்ம் எக்ஸ் ஒய்1 ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் ஒய். இந்த ஃபுல் டேர்முமே ஒய். இப்போ ஒய் இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்2 ப்ளஸ் எக்ஸ் ஒய்1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ தான் நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், லெப்னிட்ஸ் ரூல். இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இங்கே லெப்னிட்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். பை லெப்னிட்ஸ் ரூல் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும். இப்போ நான் முதல்ல எதுக்கு லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறேன்னா இந்த டேர்முக்கு மட்டும். இதை வந்து நான் ரெட் கலரில் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் NC0 எக்ஸ் ஸ்கொயர் ஒய்2 இருக்கிறத n ஆட் பண்ணிக்கிறேன், yn+2. அப்போ அடுத்த டேர்ம் இந்த ரெட் ஃபுல்லாகவே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து NC1, NC0க்கு அப்புறம் NC1 எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, yn+2லேருந்து ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆகி yn+1. நெக்ஸ்ட் டேர்ம் NC2 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, yn+1லேருந்து ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆனால் yn. இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் NC0லேருந்து ஆரம்பிக்கணும். NC0 எக்ஸ் அப்படியே இருக்குது, y1ன்றதை n+1. அடுத்தது NC0க்கு அப்புறம் NC1 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்தது நம்ம வந்து இந்த 2க்கு அப்புறம் எழுதலை. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் டேர்ம்லேயே பாருங்கள் 2க்கு அப்புறம் எழுதலை. ஏன்னா 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அடுத்த டேர்ம் என்ன வரும், 0. அதனால எழுதலை. NC1 1, yn+1ல ஒன்று ரெடியூஸ் ஆச்சுன்னா yn. இப்போ அடுத்த டேர்ம் எழுதுனா எனக்கு எப்படி இருக்கும், NC2 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அந்த 0 இன்டூ அப்படின்னு எழுதும்போது எவ்ரிதிங் வில் பிகம் 0. அதனால தான் அதை நம்ம எழுதலை. லாஸ்ட் டேர்ம் வெறும் y தான் இருக்கு. இந்த லாஸ்ட் டேர்ம்ல y. அப்போ yn ஈக்குவல் டு 0. இந்த கார்னர்ல நான் வந்து நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுறேன். NC0ன்றது 1, NC1ன்றது n, அண்ட் NC2 எப்படி எழுதலாம்னா n இன்டூ n-1/2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் NC0ன்றது 1, எக்ஸ் ஸ்கொயர் yn+2 ப்ளஸ் NC1ன்றது n, 2x இருக்கு, ஸோ 2nx yn+1 ப்ளஸ் NC2னா n இன்டூ n-1/2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்ன்றது 2 தான். ஏற்கனவே பக்கத்தில் 2yn. மேலே இருக்கிற டேர்மை ஒன்று ஒன்றா நம்ம கீழே எழுதிட்டு வரோம். ப்ளஸ் NC0ன்றது 1, ஸோ எக்ஸ் இன்டூ yn+1 ப்ளஸ் NC1ன்றது n, ஸோ n இன்டூ yn
plus yn last term equal to 0. இதை இப்போ நம்ம simplify பண்ண போறோம். இந்த 2 cancel ஆயிரும். yn plus 2ல ஒரு term தான் இருக்கு. So x square yn plus 2. பட் n plus 1ல நமக்கு வந்து ரெண்டு term இருக்கு. இங்க ஒரு term இருக்கு, இங்க ஒரு term இருக்கு. காமனா இருக்கிற term என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல yn plus 1ம் காமன், xம் காமன். ஸோ xம் எடுத்துட்டா மேல டிக் பண்ணதுல 2n, கீழே இருக்க எல்லா டேர்மும் எடுத்துட்டோம். ஸோ பிளஸ் 1. அடுத்தது ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க. yn தான் அதுக்கு பேஸ் காமன். ஸோ yn வெளியில எடுத்துட்டோம். n இன்ட்டு n மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர், இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் n, இந்த இடத்துல ஒரு பிளஸ் n, இங்க ஒரு 1. ஸோ பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் n பிளஸ் n கேன்சல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் yn பிளஸ் 2 பிளஸ் 2n plus 1 into x into கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி எழுதுறேன் கொஸ்டினுக்கு மேட்ச் பண்றதுக்கு. n square plus 1 into yn equal to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய show that part. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லெப்னிட்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ண போறோம், ப்ரூவ் பண்ணணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் y equal to sin inverse of x. நம்ம ஃபர்ஸ்ட் y வந்து sin inverse of x ன்னு எழுதிட்டோம். 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு லெப்னிட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா சைடில் எழுதுறேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin inverse of xன்றது 1/√(1 minus x square). ஸோ இங்க ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா y1, sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/√(1 minus x square). இப்ப டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் பண்ணா √(1 minus x square into y1 equal to 1. இந்த ஸ்கொயர் ரூட்ல வச்சுட்டு என்னால அடுத்த டிஃபரன்ஷியேஷனுக்கு போக முடியாது. ஸோ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். பக்கத்தில் இருக்கிற y1 வந்து y1 ஸ்கொயர், இந்த பக்கம் இது 1 ஸ்கொயர், அதனால 1. ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும், பக்கத்தில் y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ ஒரு டேர்மை யூவாவும் ஒரு டேர்மை வியாவும் கன்சிடர் பண்ண போறோம். யூவி ஃபார்முலா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். y1 ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y1, திருப்பி y1 டிஃபரன்ஷியேட் பண்ணா y2. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. பட் y ஸ்கொயர் பண்ணும்போது 2y, பட் y பண்ணும்போது dy by dx எழுதுவோம். அதுதான் இந்த y1. இந்த லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, ஒரு டேர்மை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. பிளஸ் y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ஈக்குவல் டு 0. இப்போ 1 minus x square into 2y1 y2 minus 2x y1 square equal to 0. இப்போ இதுல இப்படியே என்னால லெப்னிட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல y1ம் இருக்கு y2ம் இருக்கு. ஸோ எனக்கு ரெண்டுமே இருக்கக்கூடாது ஒரே இடத்துல. அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டேர்மை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ரெண்டுத்துலையுமே காமனாக என்ன இருக்குன்னா y1 இருக்கு. ஸோ அப்போ டிவைட் ஹோல் ஈக்குவேஷன் பை 2y1, ஏன்னா 2வும் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு, அதனால 2y1. இப்போ இதை கேன்சல் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2y1 y2 பை y1 2y1. செகண்ட் டேர்ம் 2x y1 ஸ்கொயர் பை 2y1 ஈக்குவல் டு 0. 2 கேன்சல், y1 கேன்சல், இங்கேயும் 2 கேன்சல், ஒரு y1 கேன்சல். remaining 1 minus x square into y2 minus x y1 equal to 0. இப்போ நமக்கு வெறும் y2 ஒரு டேர்ம்லயும் y1 ஒரு டேர்ம்லயும் இருக்கு. இப்போ நம்ம லெப்னிட்ஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ லெப்னிட்ஸ் ரூல்
பை லெப்னிட்ஸ் ரூல் என்ன வருது நமக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் டேர்மை நான் அதனால ரெட்ல இண்டிகேட் பண்றேன். nc0 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கு. y2 வந்து yn பிளஸ் 2ன்னு எழுதுறேன். பிளஸ் nc0க்கு அப்புறம் nc1 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. yn பிளஸ் 2ன்றது yn பிளஸ் 1 கம்மி ஆயிடுச்சு. பிளஸ் nc2 minus 2x differentiate பண்ணா minus 2yn. So first term over. இப்போ second term, ரெண்டாவது term வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் nc0 x yn plus 1. அப்ப அடுத்த term nc1 x differentiate பண்ணா 1 yn ஒரு term கம்மியாகி y வெறும் yn மட்டும் இருக்கும், which is equal to 0. இப்போ நம்ம எல்லா டேர்ம்ஸையும் கிளப் பண்ணிக்க போறோம். nc0ன்றது 1, சைடில் எழுதுறேன். nc0ன்றது 1, nc1ன்றது n, nc2ன்றது n into n minus 1 by 2. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் nc0ன்றது 1, அப்போ 1 minus x square into yn plus 2. அடுத்தது nc1ன்றது n அண்ட் உள்ள ஒரு minus 2x இருக்கு, அதனால இந்த சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் 2nx yn plus 1. அடுத்த டேர்ம் nc2ன்றது n into n minus 1 by 2, பக்கத்தில் minus 2yn. இப்போ ப்ளூ டேர்ம் வந்து மைனஸ் உள்ள கொண்டு போங்க, மைனஸ் nc0ன்றது 1, ஸோ x into yn plus 1. அடுத்து மைனஸ் nc1ன்றது n yn ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 கேன்சல் ஆயிடுது. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு yn plus 2 மைனஸ் 2nx இன்ட்டு yn plus 1. இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்ல எழுதுறேன். ஸோ மைனஸ் n இன்ட்டு n மைனஸ் n yn minus x yn plus 1 minus n yn equal to 0. இப்போ ஒரே மாதிரி டேர்ம்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம தனியாக சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 1 minus x square. ஸோ 1 minus x square ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 1 minus x square into yn plus 2. அண்ட் அடுத்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த டேர்ம் வந்து 1 minus x square into yn plus 2. அண்ட் அடுத்த டேர்ம் yn plus 1 ரெண்டு டேர்ம்ல இருக்கு, ரெண்டுமே மைனஸ். ஸோ மைனஸை வெளியில எடுத்துட்டேன். ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்கு, ரெண்டுத்துலேயும் yn plus 1 இருக்கு, எல்லாத்தையும் வெளியில எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் மேலே டிக் பண்ணது 2n, கீழே எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ பிளஸ் 1. மீதி வந்து நான் வந்து ரெட் கலர்ல டிக் பண்றேன். மீதி இருக்க டேர்மை, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. இந்த ரெண்டு டேர்மை நாம என்ன பண்ணலாம், கிளப் பண்ணி எழுதிக்கலாம். இதை கிளப் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. மைனஸ் n வெளியில இருக்கு, மைனஸ் n நான் உள்ள கொண்டு போனா என்னவாயிடும், பிளஸ் மைனஸ் n ஸ்கொயர். இல்லை நம்ம ஒய்யை நம்ம முதல்ல காமனா எடுத்துக்கலாம். பிளஸ் ஒய்யை காமனா எடுத்துட்டேன். மைனஸ் எடுத்துட்டு போகும்போது மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் n, கீழே ஒரு மைனஸ் n ஈக்குவல் டு 0. ஸோ பிளஸ் n மைனஸ் n கேன்சல். 1 minus x square into yn plus 2 minus x yn plus 1 into 2n plus 1 minus n square yn equal to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த கொஸ்டினோட ஷோ தட் பார்ட். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது நமக்கு லாஸ்ட் பார்ட்ல வந்துடுது. If y equal to cos of m into cos inverse of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம லெப்னிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை காஸ் ஆஃப் சம் தீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு எடுக்கும்போது காஸ் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன்
மைனஸ் சைன் தீட்டா அண்ட் காஸ் இன்வர்ஸ். இந்த ரெண்டுத்துக்கான ஃபார்முலா எனக்கு ஞாபகம் இருக்கணும். காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1/√(1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்). இது ரெண்டும் ஃபார்முலா. இப்போ y equal to cos of m into cos inverse of x. அண்ட் நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கிறத தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். தீட்டான்னு எடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 equal to cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தீட்டாவை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது பேர் செயின் ரூல். தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது m அப்படியே இருக்குது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணும்போது மைனஸ் 1/√(1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்). இப்போ ரெண்டு மைனஸும் சேரும்போது என்னவாயிடும்னா ப்ளஸ் ஆயிரும். வெளியில் ஒரு m இருக்குது, அதை முன்னாடி எடுத்துட்டு வரேன். m sin ஆஃப் m cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு 1/√(1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்). எனக்கு டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். அதனால நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இங்கே வந்துடும். y1 equal to m into sin of m cos inverse of x. இப்போ இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது நார்மல் ஆகணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகும்? இந்த டேர்ம் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அடுத்த டேர்ம் y1 ஸ்கொயர் ஆகும். இந்த பக்கம் m ஸ்கொயர், சைன் வந்து சைன் ஸ்கொயர், இது தீட்டா கணக்குக்கு இது தீட்டா. ஸோ m இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை நான் வந்து எனக்கு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இதை எழுத முடியல. அண்ட் இதை இப்போ இப்படியே எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த சைன் ஸ்கொயர்னு இருக்கிற டேர்மை நம்ம என்னென்னு எழுதலாம்னா, இந்த ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதுவோமா? அப்போ நான் சைன் ஸ்கொயர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர். சைன் ஸ்கொயரை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் m இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டேன். காசுன்றது என்னது கொஸ்டின்ல இருக்கு நமக்கு? காஸ் ஆஃப் m இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது y. அப்போ இந்த காஸ் ஸ்கொயரை y ஸ்கொயர்னு எழுத முடியும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம uv ரூல் அப்ளை பண்ணுறோம். இந்த டேர்ம் u, இந்த டேர்ம் v. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு y1 ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y1 y2 ப்ளஸ் y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x. இந்த பக்கம் m ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y1 y2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2y1 y2 ப்ளஸ் உள்ள ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அந்த டேர்ம் மைனஸ் 2x y1 ஸ்கொயர். அடுத்ததும் இந்த பக்கமும் எனக்கு மைனஸ் இருக்குது, நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அது ப்ளஸ்ஸு. m ஸ்கொயர் 2 இருக்குது, y1 y2 ரெண்டுமே இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ எல்லா டேர்ம்லையும் எனக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 2 காமனாக இருக்குது, y1ம் காமனாக இருக்குது. ஸோ மொத்த ஈக்குவேஷனையும் 2y1ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 கேன்சல் ஆயிரும், y1 கேன்சல் ஆயிரும், y2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும், எக்ஸு ஒரு y1 கேன்சல் ஆகி y1 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிட்டு m ஸ்கொயர், y1 கேன்சல் ஆகிட்டு y2 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து 2y y1 தப்பாக எழுதியிருக்கேங்க, தப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2y, ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2y, திருப்பி ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் y1. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 2m ஸ்கொயர் y1 y1 டிவைட் ஆகிட்டு y தான் மீதி இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் டேர்ம் வரும்போது எனக்கு ஒரு y2 y1 y அப்படி தான் இருக்கும்.
இப்போ நம்ம லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். லெப்னிட்ஸ் ரூல் அப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு? 1 minus x square. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து nc0 1 minus x square. இந்த டேர்ம் வந்து yn plus 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தான் எழுதுறேன். அடுத்தது மைனஸ் nc1 1 minus x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2x yn plus 1. அடுத்தது பிளஸ் nc2 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2yn. இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் டேர்ம் bracket போட்டுறேன். அடுத்தது செகண்ட் டேர்ம் மைனஸ் nc0 x yn plus 1. அடுத்தது இதுக்கு ஒரு bracket ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் அடுத்த டேர்ம் மைனஸ் nc1 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 yn n plus 1 இருந்து n ஆயிடுச்சு. அடுத்த டேர்ம் இருக்காது, அதனால இது bracket closed. அண்ட் லாஸ்ட் டேர்ம்ல டேர்மே கிடையாது. ஸோ m ஸ்கொயர் yn ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு nc0 nc1 இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். nc0ன்றது 1. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு yn ப்ளஸ் 2. nc1னா n. ஸோ மைனஸ் n வெளியில் வேற ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் nc1 அந்த 2x yn plus 1 வரும். சாரி, இதெல்லாமே பிளஸ் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இங்க இருக்கிற அந்த மைனஸ் வந்து என்னவாகுதுன்னா பிளஸ் இன்டு மைனஸ் வந்து மைனஸ் nc1ஓட வேல்யூ n 2 இருக்கு. ஸோ அந்த 2 இங்க எழுதுறேன், x இங்க எழுதுறோம், yn plus 1. அடுத்து nc2 அங்கேயும் ஒரு மைனஸ் 2 இருக்கு. ஸோ மைனஸ் 2 nc2னா n into n minus 1 by 2 அப்படின்னு அர்த்தம். into yn பக்கத்துல நெக்ஸ்ட் டேர்ம் இங்க வெளியில மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் nc0ன்றது 1. ஸோ x into yn plus 1. அடுத்தது இந்த மைனஸ் இங்க வரும்போதும் மைனஸ் nc1ன்றது n. ஸோ n into yn. லாஸ்ட்ல பிளஸ் m ஸ்கொயர் yn ஈக்குவல் டு 0. இங்க 2 2 கேன்சல் ஆகுது. ஒரே மாதிரி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி எழுதலாம். yn plus 2ல ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ yn plus 2. yn plus 1ல இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸை காமனா எடுத்துடலாம், எக்ஸையும் காமனா எடுத்துடலாம், yn plus 1ஐயும் காமனா எடுத்துடலாம். அப்போ 1 plus 2n. அந்த மேல இருக்கிறதுல 2n இருக்கு, கீழே இருக்கிறதுல 1 தான் இருக்கு. அடுத்தது yn-க்கு பிளஸ் yn எடுத்துட்டா எனக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. மேல n into n ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர் மைனஸ் n. கீழே ஒரு மைனஸ் n பிளஸ் m ஸ்கொயர். ஸோ நான் வந்து எங்கேயோ மைனஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். எஸ், இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்போ இது பிளஸ் n which is equal to 0. Plus n minus n cancel. So 1 minus x square into yn plus 2 minus x yn plus 1 into 1 plus 2n plus yn into n square plus m square equal to 0. ஆல்மோஸ்ட் எல்லா லெப்னிட்ஸுமே நமக்கு இந்த மாதிரி தான் வருது. 10 மார்க்குக்கு லெப்னிட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமா மினிமா. maxima and minima of two variables, அதுதான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமாக்கு நமக்கு நெசசரி கண்டிஷன் ஒன்று இருக்கு. நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னா, நெசசரி கண்டிஷன் fx ஈக்குவல் டு 0 அண்ட் fy ஈக்குவல் டு 0. இப்போ இந்த fx fy அப்படின்றதெல்லாம் பார்ஷியல் டெரிவேட்டிவ். இங்கே நமக்கு சில நோட்டேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த நோட்டேஷன்ஸையும் எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் வந்து fxன்றது வந்து டோ f பை டோ எக்ஸ். அடுத்தது fyன்றது டோ f வித் ரெஸ்பெக்ட் டு y. டோன்றது பார்ஷியல் டெரிவேட்டிவ். அடுத்தது f டபுள் எக்ஸை வந்து டோ ஸ்கொயர், செகண்ட் ஆர்டர் இது, டோ ஸ்கொயர் f பை டோ எக்ஸ் ஸ்கொயர்.
அண்ட் இதை நம்ம ஏன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது fxy, எக்ஸ் அதுக்கப்புறம் அது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். இந்த டேர்மை பின்னு டினோட் பண்ணிக்கலாம். அடுத்தது fyy, fyyன்றது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். இந்த டேர்மை சி அப்படின்னு டினோட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நோட்டேஷன்ஸ். மேக்ஸிமம் அண்ட் மினிமலாக நம்ம யூஸ் பண்ண போகிற நோட்டேஷன்ஸ் இந்த 5 நோட்டேஷன் தான். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து நெசசரி கண்டிஷன். நெசசரி கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லைன்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்கிற பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அண்ட் அடுத்தது கண்டிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் எஃப் இஸ் மேக்ஸிமம். எஃப் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, வென் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற வேல்யூ greater than 0 and ஏன்ற டேர்ம் வந்து லெஸ் தென் 0வா இருக்கும்போது எஃப் வந்து நம்ம மேக்ஸிமம்னு சொல்லலாம். அடுத்த கண்டிஷன் எஃப் இஸ் மினிமம். மினிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா, when ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 0 அண்ட் ஏ இஸ் லெஸ் தென் 0. இங்கே ஏ இல்லைன்னா நம்ம பி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். b is less than 0. ஸோ நம்ம யூஸ்வலாக ஏவே எடுத்துப்போம். ஒருவேளை ஏக்கு வேல்யூவே இல்லைன்ற கேஸில் வந்து b எடுத்துப்போம். ஸோ எப்போ மினிமம் அப்படின்னா ரெண்டுமே லெஸ் தென் 0வாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் மினிமம். அடுத்தது எஃப் இஸ் கால்ட் அஸ் சேடல் பாயிண்ட். சேடல் பாயிண்ட்னா மேக்ஸிமமும் கிடையாது மினிமமும் கிடையாதுன்னு சொல்லுவோம். அது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, when AC minus B square is less than 0, இதில் லெஸ் தென் 0 அண்ட் ஏ வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ ஏ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த டேர்மோட பேர் சேடல் பாயிண்ட். ஸோ ஏ லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா அது ஒருவேளை மேக்ஸிமமாக இருக்கலாம் இல்லை மினிமமாக இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம தனியாக சேடலுக்கு படிக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன், எஃப் இஸ் not, f is inconclusive. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பார்க்கவே முடியாது. டெஸ்ட் இஸ் இன்கன்க்ளூசிவ்னு சொல்லலாம், இல்லை எஃப் இஸ் இன்கன்க்ளூசிவ். அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். எப்படி சொல்லணும்னா, when ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அந்த டெஸ்ட் வந்து இன்கன்க்ளூசிவ்னு சொல்லுவோம். இந்த 4 கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், check the maximum and minimum value of f of x comma y equal to x cube plus y cube minus 3x minus 12y plus 20. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்து எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து எஃப்னு எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3x மைனஸ் 12y ப்ளஸ் 20. இதுக்கு என்னென்ன டேர்ம் தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்எக்ஸ் முதல்ல வேணும். எஃப்எக்ஸுன்றது இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 3x ஸ்கொயர் ஒய் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் 3, வேறு டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்தது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒயில் பண்ணும்போது 3y ஸ்கொயர் மைனஸ் 12. எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்தது எஃப் டபுள் எக்ஸ். எக்ஸில் ஏற்கனவே பண்ணதை இன்னொரு தடவை எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 6x எஃப்எக்ஸ் ஒய். எக்ஸில் பண்ண டேர்மை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எக்ஸ் டேர்ம் பாருங்கள், அதில் ஒய் டேர்மே இல்லை. எஃப்எக்ஸை பாருங்கள், ஒய்ன்ற டேர்மே இல்லை, அதனால அது 0. அடுத்தது எஃப்ஒய்ஒய். எஃப்ஒய்ஒய்ன்றது 3y ஸ்கொயர் மைனஸ் 12, திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6y. இப்போ இதை வந்து நம்ம எந்த நோட்டேஷன் எழுதலாம் அப்படின்னா, இது ஏ, இது பி அண்ட் இது சி. இப்போ நமக்கு கண்டிஷன் இருக்கு. தட் கண்டிஷன் வந்து என்னன்னா, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூவை முதல்ல கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் வந்து 6x இன்ட்டு 6y மைனஸ் 0. ஸோ தட் இஸ் 36xy. இதெல்லாம் கால்குலேட் பண்ண அப்புறம் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்க்கு போக போகிறோம். பாயிண்ட் இருந்தால் தானே நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஃப்எக்ஸையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும், எஃப்ஒய்யையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எஃப்எக்ஸ் என்னன்னா 3x² மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எஃப்ஒய் பார்த்தீங்கன்னா 3y² மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 3x² ஈக்குவல் டு 3, இந்த ரெண்டு 3 கேன்சல் ஆயிரும், x² ஈக்குவல் டு 1, அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இங்கே 3y² ஈக்குவல் டு 12, y² ஈக்குவல் டு 12 by 3 4. அப்போ yயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ நான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் எழுதுனேன். இதுக்கு இன்னொரு பேரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்ன்றது எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் 2, அடுத்தது எக்ஸ் 1 பட் ஒய் வந்து -2, 4 விதமான ரூட் இருக்கும் காம்பினேஷன். அடுத்து எக்ஸ் -1 ஒய்ல +2, அடுத்து எக்ஸும் -1 ஒய்யும் -2, 4 பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எது மேக்சிமம் எது மினிமம் கண்டுபிடிக்க போறோம். பாயிண்ட்டை மேலே எழுதிக்கோங்க டேபிள் மாதிரி போட்டு 1, -2, -1, 2, -1, -2. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 6x, பி ஈக்குவல் டு 0 அண்ட் சி நமக்கு தேவையில்லை, அதுக்கு பதில் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது 36xy. இப்போ ஒவ்வொன்றுக்காக நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். முதல்ல 6x எடுத்துப்போம். 6xக்கு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் செக் பண்ணுங்க. இப்போ எக்ஸுக்கு இருக்க வேண்டிய இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வந்து 6, பியில் வேல்யூவே இல்லை ஸோ 0. இங்கே 36 இன்ட்டு 1 இன்ட்டு 2 which is 72. இதுவும் greater than 0, இந்த பாயிண்ட்டும் greater than 0. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே greater than 0 அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த வேல்யூ மினிமம். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மினிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த வேல்யூக்கு செக் பண்ணுங்க. அடுத்த வேல்யூக்கு செக் பண்ணும்போது எக்ஸ் இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 6, இது 0. இங்கே 36 இன்ட்டு 1 இன்ட்டு -2 just -72 லெஸ் தென் 0. ஸோ இங்கே இது லெஸ் தென் 0 வந்தாலே நமக்கு வந்து இது பேர் சேடல் பாயிண்ட். அண்ட் அடுத்த பாயிண்ட் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து -6 அப்படின்னு வந்துடுது which is less than 0. அடுத்து 0, 36 +1 -2 -72 which is less than 0. less than 0நாலே அங்கே வேல்யூ கிடையாது, which is saddle. அடுத்து இங்கே வரும்போது -6 which is less than 0, இங்கே 0, இங்கே 36 -1 -2. ஸோ 72 which is greater than 0. ஸோ 1 greater than 0, 1 less than 0. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆகும், ஏ வந்து லெஸ் தென் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த வேல்யூ வந்து நமக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மினிமம் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ முதல்ல நம்ம மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். மினிமம் வேல்யூ அட் எந்த பாயிண்ட்லனா 1, 2. ஸோ கொஷினில் இந்த 1, 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் ஈக்குவல் டு நம்மளோட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, x³ + y³ minus 3x minus 12y plus 20. So x³ னா 1, y³ 8 minus 3 minus 24 plus 20. plus எல்லாம் ஆட் பண்ணா 9, 29 minus 27, so which is 2. So
ஸோ மினிமம் வேல்யூன்றது 2. அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ அட் -1 -2. இதான் அந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம். எஸ். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ன்றது அதே எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -1 ஹோல் கியூப் plus -2 whole cube -3 into -1 -12 into -2 plus 20. So -1 -8 plus 3 plus 24 plus 20. 44 47 47ல 9 போயிடுது. 47ல நமக்கு 9 போயிடுச்சுன்னா நம்மளோட வேல்யூ 38. ஸோ இப்படி தான் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட், தட் இஸ் மேக்ஸிமம்க்கு மினிமம்க்கு வேல்யூ கால்குலேட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நவம்பர் 2020 பார்ட் சியில் இருக்க ஒரு 10 மார்க் 24th கொஸ்டின். ஃபைண்ட் த மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 2x³ minus 3x² minus 3x 36x plus 10. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டுக்கு முதல்ல இதை நான் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் 6x², நெக்ஸ்ட் டேர்ம் 6x, அதுக்கு அடுத்த டேர்ம் 36, லாஸ்ட் டேர்ம் 0ன்னு வந்துடும். அடுத்து ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னோடய ஃபங்க்ஷனில் ஒயின்ற டேர்மே இல்லை. ஸோ ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 0. இப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு கேஸு, எஃப்ஒய் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு கேஸ். பட் இங்கே ஒய் பார்ட்டே இல்லைன்றதுனால நம்ம செகண்ட் பார்ட்டை பாதர் பண்ண வேண்டாம். எஃப் ஆஃப் எக்ஸ் 0 அப்படின்னா 6x² minus 6x minus 36 equal to 0. 6 காமனாக எடுத்துட்டா x² minus x minus 6 equal to 0. 6 வந்து 0 ஆயிரும். ஸோ x² minus x minus 6 equal to 0. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 6 வந்து நம்ம 3 2s are அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ -3 + 2. ஸோ x minus 3 into x plus 2 equal to 0. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது ரெண்டு எக்ஸ் பாயிண்ட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இங்கே நமக்கு ஒய் பாயிண்ட்டே கிடையாது. ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர், ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஒய்ன்ற பாயிண்ட்டு கிடையாது. ஸோ நம்ம அடுத்தது நம்ம இதை வந்து எது மேக்ஸிமா பாயிண்ட்டு எது மினிமா பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்ஒய்ஒய் எஃப்எக்ஸ்ஒய்னு 3 டேர்ம் நமக்கு தேவைப்படுது. எஃப்எக்ஸ்எக்ஸ்ன்றது எக்ஸை திருப்பி எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் 1-ஐ திருப்பி எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸில் பண்ணும்போது நமக்கு 6x² என்னவாகும் 12x ஆகும். 6xன்றது 6 ஆகும். 36ன்றது 0 ஆகிடும். ஸோ அதான் இங்கே கொண்டு எழுத போகிறோம் 12x. ஸோ 12x minus 6. ஒய் வந்து ஏற்கனவே 0 தான், அதனால் 0 ஆகிடும். எக்ஸை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், பட் அங்கே ஒய் டேர்மே இல்லை எனக்கு, அதனால் அதுவும் 0 தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன போகிறோம், டேபிள் போட போகிறோம். ஸோ டேபிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அடுத்தது என்னோட எஃப்எக்ஸ்எக்ஸ் வேல்யூ, அடுத்தது எஃப்ஒய்ஒய் வேல்யூ, அடுத்தது எஃப்எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு எஃப்ஒய்ஒய் மைனஸ் எஃப்எக்ஸ்ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்புறம் நம்ம நேச்சர், இது என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னு எழுதலாம் நம்ம. ஸோ இதை ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம்ல, இப்படி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஒய் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம இந்த மெத்தடையே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்த மெத்தட் தான் போட்டிருப்போம், அதனால் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே எஃப்எக்ஸ்எக்ஸ்ன்ற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் 6x² minus 6x சாரி 12x minus 6. எஃப்ஒய்ஒய்ன்றது 0. இப்போ இங்கே என்ன வரும்னா 12x minus 6 into 0 minus எஃப்எக்ஸ்ஒய் நமக்கு கிடையாது, ஸோ 0. அப்போ இந்த பாயிண்ட்டே 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு x ஈக்குவல் டு 3.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 36 மைனஸ் 6ன்னு வரும் விச் இஸ் 30 கிரேட்டர் தென் 0. இங்கெல்லாம் ஒன்றுமே வராது ஏன்னா எல்லாமே எனக்கு 0. ஸோ கிரேட்டர் தென் 0னா அது நம்மளோட மினிமம் பாயிண்ட். கிரேட்டர் தென் 0னா அது நம்மளோட மினிமம் பாயிண்ட். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -2 சப்ஸ்டியூட் பண்ணால் -24 minus 6 that is minus 30 which is less than 0. இங்கே நமக்கு இந்த பார்ட் எல்லாம் 0ன்றதுனால முடிஞ்சிருச்சு. லெஸ் தென் 0 அப்படின்றது நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே எது மேக்ஸிமம் எது மினிமம்னு பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றது இஸ் மினிமம் பாயிண்ட். ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்தது. ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப். ஸோ நம்மளோட எஃப் ஈக்குவேஷனில் எக்ஸுன்றதை 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம ஈக்குவேஷனை 2x³ அப்போ 2 × 3³ மைனஸ் நம்ம ஈக்குவேஷன் ஒரு தடவை பார்த்துடலாமா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் 2x³ மைனஸ் 3x² மைனஸ் 3x² மைனஸ் 36x minus 10. So which is equal to நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 3³ 27. அதெல்லாம் 2 × 3³ அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 10 வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ளஸ் 10. 3³ 27. 27 × 2 அப்படின்றது 54 மைனஸ் 3² 9. 9 3s are 27 minus 36 × 3 which is 18 and 108 plus 10. இப்போ இந்த ரெண்டு மைனஸையும் ஆட் பண்ணணும், ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணணும். நமக்கு 64 வந்திருக்கு, 135 வந்திருக்கு. 135ல் 64 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ 15 5ல் 4 போயிடுச்சுன்னா இட் இஸ் 1. 13ல் 6 போயிடுச்சுன்னா இட் இஸ் 71. ஸோ நம்ம ஆன்சர் -71. நம்மளோட மினிமம் வேல்யூன்றது -71. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -2 இஸ் மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ இதான் நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 2 × -2 whole cube minus 3 × -2 whole square minus 36 × -2 plus 10. ஸோ -2 whole cubeன்றது -8. இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ -16. -2 whole square 4. 4 × -3 -12 plus 72 plus 10. ஸோ இப்போ நமக்கு 82 minus 12 minus 16 வந்திருக்கு. ஸோ 82 minus 12ன்றது நமக்கு 17 வரும். 70ல் 16 போயிடுச்சுன்னா நமக்கு 54 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஆன்சர் 54. 54ன்றது தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஒய் கொடுக்காம கொடுத்துருந்தா இந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ணோம். நவம்பர் 2022 கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு பார்ட் சி கொஸ்டின் 24th கொஸ்டின். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபார் எஃப் ஈக்குவல் டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எழுதலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப்னு. அந்த ஃபங்க்ஷன் வந்து x³ + y³ மைனஸ் 3xy. இப்போ இதில் எந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது மேக்ஸிமமாக இருக்குது, எந்த பாயிண்ட்டுக்கு இது மினிமமாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு முதல்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட், தட் இஸ் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த எஃப்பை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியலானா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அப்படி இல்லைன்னா அது 0 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னோட முதல் டேர்ம் x³. ஸோ x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² ப்ளஸ் என்னோட y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 3y அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? 3x² மைனஸ் 3y அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இதை ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்.
ஒய்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, அதில் ஒய் கிடையாது. ப்ளஸ் என்னோட ரெண்டாவது டேர்ம் 3y². மூணாவது டேர்மில் 3x அப்படியே இருக்கும். எனக்கு அங்கே ஒய் டேர்ம் இருக்குது. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இங்கேருந்து 3y² மைனஸ் 3x இந்த டேர்ம் வந்திருக்கு. இப்போ டு கெட் அ ஸ்டேஷ்னரி பாயிண்ட், டு ஃபைண்ட் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணும். fx ஈக்குவல் டு 0 அண்ட் fyயும் ஈக்குவல் டு 0. நான் இப்போ fx ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னேன்னா என்னோட டேர்ம் வந்து எப்படி வரும்? 3x. fx 0ன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 3x² மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ஸோ 3யை காமனாக எடுத்துட்டா இல்லை 3x² ஈக்குவல் டு 3y அப்படின்னு எழுதலாம். மைனஸ் அங்கே போகும்போது ப்ளஸ், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். x² ஈக்குவல் டு ஒய், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி அடுத்த பார்ட்டு fy ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். fy 0ன்னு சொல்லும்போது 3y² மைனஸ் 3x, இங்கே இருக்குல்ல இந்த டேர்ம் தான் எடுத்திருக்கோம். 3y². fx 0ன்னு சொல்லும்போது இந்த எடுப்போம். fyன்னும் போது கீழே இருக்கிறது எடுக்கணும். ஈக்குவல் டு 0. ஸோ 3y² ஈக்குவல் டு 3x. 3 கேன்சல், y² ஈக்குவல் டு x. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம வந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுமே xy வேரியபிளில் இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷன் இன் 1. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே நமக்கு என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x² ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்² செகண்டில் இருக்கிறத கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ y² ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஈக்குவல் டு ஒய். ஸோ y² ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? நம்ம y பவர் 4. y பவர் 4, ஒய் உள்ளே வரும்போது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இங்கே ஒய்யை காமனாக எடுத்தால் ஒய் இன்ட்டு, ஸோ ஒய்யை காமனாக எடுத்துட்டா y³ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ண முடியும் நம்மளால். y ஈக்குவல் டு 0ன்றது ஒரு டேர்ம், y³ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்றது இன்னொரு டேர்ம். இங்கே பாருங்கள், இது ரெண்டு டேர்மாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்குல்ல. ஸோ y ஈக்குவல் டு 0 ஒரு டேர்ம், y³ ஈக்குவல் டு 1. அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா y ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு y 0வாக இருக்கும்போது எக்ஸும் 0. ஏன்னா x² ஈக்குவல் டு ஒய். எழுதுகிறேன், x² ஈக்குவல் டு ஒய். ஒய்க்கு 0ன்னு போட்டால் x² ஈக்குவல் டு 0. ஸோ x ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஒய்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு எக்ஸுக்கு 1ன்ற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர். ஸோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர் கொடுத்துட்டு 0,0 அண்ட் 1,1. ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இங்கே நம்ம கார்னரில் எழுதுகிறேன். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூவை கார்னரில் எழுதுகிறேன். fxோட வேல்யூ 3x² மைனஸ் 3y. fyயோட வேல்யூ 3y² மைனஸ் 3x. இப்போ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f=x இந்த ஈக்குவேஷன், இந்த fx ஈக்குவேஷனை இன்னும் ஒரு தடவை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த சஃபிக்ஸில் எக்ஸ் கொடுக்கறது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x மைனஸ் 3yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் இருந்தால் தான் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அங்கே இல்லை, அதனால் அது 0. ஸோ இதோட வேல்யூ 6x. அடுத்தது fyyனா இங்கே இருக்குல்ல, இந்த ஒய்யை திருப்பி ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 6y அடுத்த டேர்மில் இல்லை, ஸோ 0 ஈக்குவல் டு 6y. நெக்ஸ்ட்டு fxy. fxyனா
இங்கே கொடுத்துருக்காங்கள நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்மை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னவாகும்னா என்னோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 0 ஆகிடும். ஏன்னா அங்கே ஒய் டேர்மே இல்லை. இந்த பார்ட் வந்து எனக்கு 0 ஆகிடுது. பின்னாடி இருக்கிற டேர்மில் மட்டும்தான் நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ 0 -3. ஸோ வேல்யூவே -3. ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. ஸ்டேஷ்னரி பாயிண்ட் கிடச்சிருச்சு, எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்ஒய்ஒய் அதுவும் கிடச்சிருச்சு. இப்போ இது எந்த பாயிண்ட் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட் மினிமம்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்எக்ஸை ஒரு காலமாகவும் ஒய்ஒய்யை ஒரு காலமாகவும் இங்கே எஃப்எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு எஃப்ஒய்ஒய் ஏதாவது ஒன்று ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன் -fxy ஹோல் ஸ்கொயர்னு ஒரு டேர்மாகவும் இங்கே அதோட நேச்சர் அந்த பாயிண்டோட நேச்சர் எழுதுகிறோம். நம்ம வந்து டேப்லோ காலம் மாதிரி இதை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்குள்ள பாயிண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு 0,0, அடுத்த பாயிண்ட் 1,1. எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்எக்ஸ்ஒய் எழுதிட்டோம். இங்கே அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 6x -3 ஸ்கொயர்ன்றது 9. இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 6 இன்ட்டு என்னோட எக்ஸ் பாயிண்ட்டு 0. இப்போ அதோட ஆன்சர் 0. இங்கே 6 இன்ட்டு என்னோட ஒய் பாயிண்ட்டும் 0. இங்கே இருக்கல இதுதான் நம்மளோட எக்ஸு, இது நம்மளோட ஒய். ஸோ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் அது 0. இப்போ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஒய் 36xy. எக்ஸும் ஒய்யும் 0னா இது 0 -9. -9ன்றது <0. இப்போ நமக்கு இது ரெண்டும் 0 வந்ததுனால இதை நம்ம மேக்ஸிமமா மினிமமான்னு பார்க்கவே முடியாது. இதோட பேர் சேடல் பாயிண்ட். ஓகே, இப்போ 1,1க்கு அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். 1,1க்கு செக் பண்ணும்போது இது 6, இட் மீன்ஸ் கிரேட்டர் தென் 0. இங்கேயும் 6, 6 இன்ட்டு 1 6 கிரேட்டர் தென் 0. இந்த பாயிண்ட் எக்ஸு, இந்த பாயிண்ட் ஒய். இங்கே 36 into 1 into 1 minus 9, that is 27, which is greater than 0. fxx greater than 0 and fxx minus fxy whole square greater, ரெண்டுமே greater than 0னா அது பேர் வந்து மினிமம் பாயிண்ட். ஸோ இந்த 1,1ன்றது தான் நம்மளோட மினிமம் பாயிண்ட். இது ஒரு டேபிள், அதனால நீங்கள் இது மாதிரி டேபிள் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காலமாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேச்சர் செக் பண்ணியாச்சு. நமக்கு மினிமம் பாயிண்ட்ன்றது 1,1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மினிமம் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு, அப்போ மினிமம் வேல்யூ தெரியணும். ஸோ மினிமம் பாயிண்ட்ன்றது 1,1 அண்ட் அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் நம்ம கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம கிவன் ஈக்குவேஷன் x³ + y³ - 3xy இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 - 3. ஸோ 2 - 3, 2 - 3யோட வேல்யூ -1. ஸோ -1ன்றது தான் மினிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன்.